வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை அருளும் குரு அருளும் சுக்குமமாய் நின்று இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. குருவே துணை. இந்த மதிப்புமிக்க குழப்பேட்டை மனவளக்கலை என்ற அறக்கட்டளையில் பெரிய பேராசிரியர்களெல்லாம் வந்து பேசிய இந்த சபையில், இந்த அறிஞர்களுக்கு இடையில், மேலும் உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுடைய நிர்வாக அரங்காவலர் ஐயா அவர்களின் பேச்சு உங்களுக்கு எல்லாம் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக ஓடி வருபவன் நான். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படிப்பட்ட அவர்களுக்கு நடுவில் மகான் சச்சிதானந்த சுவாமிகளின் அவருடைய இந்த குரு பீடத்தில் இன்னும் இங்கு அதிகமாக குழுமி இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், துணை பேராசிரியர் பெருமக்கள், ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் இடையில் என்னுடைய சிறப்பு உரையை ஆற்றுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி மகிழ்ந்து, வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அறக்கட்டளையினருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இது நம்முடைய குருபுரான் மகர்ஷி வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் 100வது ஆண்டு ஜெயந்தி விழா. அந்த விழாவில் நேற்று வெகு சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது. 7000 பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய அரங்கத்தில் அரங்கம் நிறைந்த காட்சி. அந்த அரங்கத்தில் இறை மறுப்பு கொள்கையுடைய ஒரு அரசின் தலைவர் நம்முடைய ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு அவரை புகழ்ந்து அவர் பேசிய அந்த வார்த்தைகள் நமக்கெல்லாம் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியையும் ஒரு புல்லரிப்பையும் ஏற்படுத்தியது. அவர் மட்டுமல்ல, அனைத்து மாண்புமிகு மந்திரிமார்களும் அனைத்து பிரபலங்களும் மகர்ஷியை போற்றி மகர்ஷியின் கருத்துக்களை புகழ்ந்து கூறும்போது எத்தகைய ஒரு பெரிய குருபுரானை நாம் அடைந்திருக்கிறோம் என்று மனம் அப்படியே உருகி போயிற்று. அவருடைய வாழும் காலத்தில் வாழும் பேறு பெற்று அவருடனே நாம் கற்றுக்கொள்கின்ற இந்த வாழ்ப்பு பெற்ற நாம் அனைவரும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். வேதாத்ரி மகர்ஷி யார்? ஒரு ஆன்மீக குருவாக மட்டும் இல்லை, அவர் ஒரு சமூக நலவாதியாக, சமூக சீர்திருத்தவாதியாக, தீவிரவாதியாக, சமுதாயத்தில் தனி மனித அமைதியை போலவே உலக அமைதிக்கு பொருளாதாரம், நதிநீர் இணைப்பு, இன்னும் வேலையில்லா திண்டாட்டம் எல்லாவற்றை பற்றியும் தீர்வு கூறியவர். சிக்கல்களை கூறுவது அனைவருக்கும் எளிது, சமூகத்தில் உள்ள சிக்கல்கள் இருக்கின்றன என்று சொல்லுவது எளிது. ஆனால் அந்த சிக்கல்களுக்கு தீர்வு கூறுவது மிகவும் கடினம். அந்த கூறிய தீர்வையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கூறக்கூடிய திறமை வாய்ந்த அனைத்திலும் சிறந்தவர் நம்முடைய மகர்ஷி அவர்கள். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு மகரிஷி கூறிய, ஐநா சபையில் சென்று கூறிய அந்த ஒரு விஷயத்தினால் அங்கிருந்து அவர் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை இங்கே கொண்டு வந்து அழைத்து வந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அதே நேரத்தில் சில வல்லரசு நாடுகளால் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருந்தது. இந்த முக்கியமான மகர்ஷியினுடைய பிறந்த தின விழாவில் இங்கு குழுமி இருக்கின்ற பெண்களின் சார்பாக நான் அவர் பெண்மைக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆன்மீக குரு குடும்ப அமைதி
என்பதை பற்றி மிகவும் அருமையாக எடுத்து கூறுகிற குடும்ப அமைதிக்காக கூறுகிற குரு. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இவையெல்லாம் வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆன்மீக குரு பெண்ணியம் பேசாமலே பெண்மைக்கு சாதகமாக இத்தனையும் செய்தும் வாழ்க்கை ஒத்து வரவில்லை என்றால் விடுப்பு பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு பெண்ணுக்கு உரிமை உண்டு, விவாகரத்து பெறுவதற்கு பெண்ணுக்கும் உரிமை உண்டு என்று சொல்லிய ஒரே ஆன்மீக குரு அவர். அதை பெண்களாக நாம் நம்மை பற்றி எந்த அளவுக்கு அவர் நினைத்திருக்கிறார், நமக்கு எந்த அளவுக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த முக்கியமான நாளில் பெண்ணாகிய நான் இதெல்லாம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மேலும் பெண்ணை ஆன்மீகத்தில் மட்டுமின்றி எங்குமே போற்றி புகழாத ஒரு சந்தர்ப்பத்தில் பெண்ணுக்கு ஆன்மீகத்தில் சம உரிமை கொடுத்து அவர்களையும் ஒரு குரு ஸ்தானத்தில் ஏற்றி வைத்த பெருமை நம்முடைய மகரிஷிக்குத்தான் உண்டு. அது மட்டுமல்ல, நம்முடைய பெருமையை மக்களுக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு, ஏன் நம்முடைய உறவினர்களுக்கெல்லாம் எடுத்து கூறும் வகையில் மாண்புமிக்க எந்தன் மனைவியை, மாண்புமிக்க என்று சொல்வது மந்திரிகளுக்குத்தான் சொல்வது, மாண்புமிக்க எந்தன் மனைவியை மதித்து போற்றுகிறேன் என்று ஒவ்வொரு கணவரையும் சொல்ல வைத்த பெருமை நம்முடைய மகரிஷிக்குரியது. அப்பெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அந்த மகரிஷியால் நாம் போற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டாமா? அந்த அளவுக்கு அந்த உயரிய மகரிஷி ஒரு ஆன்மீக குருதான். ஆனால் சமுதாயத்தில் சமுதாய சிந்தனையோடு சமுதாய சிக்கல்களுக்கும் தீர்வு, தனி மனித அமைதிக்கு தீர்வு, உலக அமைதிக்கு தீர்வு என்று கூறி அதே நேரத்தில் ஆன்மீகத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார், இறை சிந்தனையையும் கொடுத்தார். வேதாந்தத்தின் சாரம், சைவ சித்தாந்தத்தின் கருத்துக்கள், சித்தர்களின் அறநெறி அனைத்தையும் இணைத்து பாமர மக்களும் புரியக்கூடிய வகையில் ஆன்மீக தத்துவத்தை, இறை தத்துவத்தை எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நமக்கு புரிய வைத்தவர் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி. அதனால்தான் அவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று பேசப்பட்டார். வேதாந்தத்தின் சாரமாக சொல்லப்படுவது தத்துவமசி. அதுவே நீயாக இருக்கிறாய். எது நானாக இருக்கிறேன், எது நீயாக இருக்கிறாய் தெரியல. எப்படி அதை கண்டுபிடிப்பது தெரியவில்லை. திருச்சுழியில் பிறந்த வெங்கடரமணன் அதை சிந்தித்தார். சிந்தித்து தான் யார் என்று உணர்ந்தார் திருவண்ணாமலையில். உணர்ந்த நிலையில் அந்த மகான் தன்னிடம் வருபவர்களிடம் சொல்வது, முதல்ல நீ போய் நீ யாருன்னு தேடி பாரு, நீ யாருன்னு சிந்திச்சு பாரு, அதுக்கு பிறகு உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி சிந்திக்கிறது, நான் யார் என்று எப்படி சிந்திப்பது தெரியவில்லை. ஆனால் அதை எப்படி சிந்திப்பது என்று அன்று திருவண்ணாமலையில் கேட்ட கேள்விக்கு விடை இன்று ஆழியாரில், ஆழியார் மலையில் நம்முடைய மகரிஷியால் நமக்கு சிந்திக்கின்ற பாதை வகுத்து கொடுக்கப்பட்டது. அதுதான் மகரிஷியினுடைய பெருமை. அந்த பிரம்மனே நீயாக இருக்கிறாய், அந்த பிரம்மனே அனைத்துமாக இருக்கிறது. காண்பன, கேட்பன, கருதுவன அனைத்துமே பிரம்மம். எப்படி அதை எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை நமக்கு தெளிவுபடுத்தியவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள், நம்முடைய குரு. அந்த குருவினுடைய சீடராக நாம் அமைந்ததில், அத்தகைய குரு கிடைத்ததில் நாம் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அந்த குரு காட்டிய வழியில் சென்றால் நான் யார் என்ற கேள்விக்கு விடையை தானாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் அந்த குரு காட்டிய வழியில் அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு என்ற அந்த படிக்கட்டுகளில், அந்த பாதையில் நாம் பயணம் செய்தோமானால்
அந்த நான் யார் என்ற தத்துவத்திற்கு விடை தெரிந்து அந்த வீடு பெயரை நாம் அடையலாம் என்பதுதான் இன்றைக்கு நான் சிறப்புரைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு. அறம், பொருள், இன்பம், வீடு. உலக பொதுமறை என்று கூறப்படுகின்ற வள்ளுவம் கூட அறம், பொருள், இன்பம் மட்டும்தான் கூறியிருக்கிறது. வீடு பேறு பற்றி கூறவில்லை. ஏன் என்று சிந்தித்தேன். அறத்தை பற்றியும் பொருளை பற்றியும் இன்பத்தை பற்றியும் தெரிந்து கொண்டால் வீடு பேறு தானாகவே அடைந்து விடலாம். இதனுடைய முழு விளக்கமும் தெரிந்தால் வீடு பேறு அடைவது எளிது. அப்ப இந்த அறம், பொருள், இன்பத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது? அறம் என்றால் என்ன? அறம் செய்ய விரும்பு. அறம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் தர்மம் செய்யறது தான் அறம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய மகர்ஷி கொடுத்த டெஃபினிஷன் வேற. சிந்தை செய்ய வேண்டியது இறை உணர்வு, செயல் செய்ய வேண்டியது அறநெறி. அப்போ அறநெறி என்பது என்ன? சிந்தை செய்ய வேண்டியது இறை உணர்வு, செயல் செய்ய வேண்டியது அறநெறி. அறநெறி என்பது என்ன? அறநெறி என்றால் வெறும் தர்மம் செய்வது மட்டுமல்ல. ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் என்றால் என்ன? நாமெல்லாம் ஒழுக்கம் என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம்? பால் உணர்வில் ஒழுக்கமாக இருப்பதுதான் ஒழுக்கம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் மகர்ஷியினுடைய ஒழுக்கத்திற்கான டெஃபினிஷன் என்ன? தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ, உடலுக்கோ உணர்வுக்கோ துன்பம் தராத செயல். எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராத செயல் ஒழுக்கம் என்றார். அந்த மாதிரி வாழ்ந்துட்டோம்னா உடல் நலக்குறை வருமா? பொருள் ஏனென்றால் அறம் செய்வதால் பொருள் இழப்பு என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அறம் என்றால் பொருளை கொடுப்பது என்று. அறம் படி நடப்பதால் பொருள் சேரும். இப்ப அந்த வழிக்கு தான் நான் இப்ப வரேன். அந்த கருத்துக்கு நான் கொண்டு வரேன். ஒவ்வொன்றும் அறம் செய்வதால் பொருள் சேரும், பொருளினால் இன்பம் அடையலாம், இன்பத்தினால் வீடு பேறு அடையலாம் என்ற அந்த படித்தளத்தில் தான் நாம் இப்போது போகிறோம். அப்போ ஒழுக்கத்தில் மகரிஷி சொன்னபடி ஒழுக்கப்படி நடந்தால் உடல் நன்றாக இருக்கிறது. டாக்டருக்கு பணம் கொடுக்கணுமா? பண செலவு இல்லை. பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருந்தால் கருத்து வேறுபாடு இல்லை. குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் அமைதி இருந்தால் சந்தோஷம், இன்பம் எல்லாமே வருது இல்லையா? ஆக ஒழுக்கம் என்பது அறநெறியில் முதல் கட்டமாக மகரிஷி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தபடியாக கடமை. கடமை என்று சொல்லும் போது நாம் அனைவரும் உலகத்துக்கு, சமுதாயத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று எல்லாருக்கும் தெரியும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு அனைத்துக்கும் நாம் கடமையை செய்ய வேண்டும் என்பது மகர்ஷியினுடைய டெஃபினிஷன். இது ஒவ்வொன்றையும் விளக்கிக்கிட்டு இருக்கணும்னா நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் இங்கு அந்த கடமையில் முக்கியமான கடமையாக, தற்காலத்தில் விடுபட்டு போன கடமையாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், தன்னை வளர்த்து படிக்க வைத்து வேலை வாங்கி வைத்து அந்த தன்னை ஒரு பொருள் ஈட்டுகின்ற நிலைக்கு உயர்த்திய பெற்றோருக்கு தான் ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் என்பது பிள்ளைகளுடைய கடமை. அப்படி பார்த்தாக்கா தந்தை நல்ல வசதியா இருக்காரு, அவருக்கு பொருளாதார தேவை இல்லை, ஏன் கொடுக்கணும்? எனக்கு வேண்டாம்ப்பா, நீ வச்சுக்கோ அப்படின்னு அப்பாவே சொல்றாரு. ஆனாலும் கொடுக்க வேண்டியது கடமை. தந்தைக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ கொடுக்க வேண்டியது கடமை. ஏனென்றால் எவ்வளவுதான் பொருள் வந்தாலும் தற்கால வாழ்க்கை முறையில் அந்த பொருளுக்கு நிறைவு இல்லை, செலவு ஆய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் தினம் தினம் ஒரு செல்போன், தினம் தினம் ஒரு கம்ப்யூட்டர், தினம் தினம் ஒரு டிவி என்று மாறும்போது அத்தனையும் வாங்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையின் வேகத்தில் பொருள் என்பது நிற்காது. ஆனால் கடமையை செய்து தந்தைக்கு என்று கொடுத்து வந்தால் கடைசியில் ஏதோ ஒரு கட்டத்தில் தேவை என்று வரும்போது
ஒரு பண தேவை என்று வரும்போது அந்த தந்தையிடம் கொடுத்து வைத்த பணமானது அன்பு என்ற வட்டி போட்டு ஆசை என்ற பெருக்கத்தோடு திரும்ப கிடைக்கும். அதுதான் கடமை. கடமைக்கு எல்லாத்துக்கும் கடமை சொல்லலாம். ஆனால் இது ஒன்றை மட்டுமே நான் தெளிவட இந்த ஒன்றை மட்டும்தான் இங்க சொல்றதுக்கு நான் விரும்புறேன். ஏன்னா இது எல்லோராலும் மறுக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் தேவை இல்லை என்று நினைக்கிறார்கள். தந்தைக்கு பொருள் இருக்கிறது, எதற்காக நான் கொடுக்க வேண்டும்? அவர் கையில பணம் இருக்கு, அவர் ஒன்றும் கஷ்டப்படல, ஆனாலும் கொடுக்க வேண்டியது ஒரு மகனுடைய கடமை. ஆக கடமைக்கு அடுத்தது ஈகை. இது ரெண்டுலயும் சுயநலம் இருக்கு, ஒழுக்கத்திலேயும் சுயநலம். ஏன்னா திருப்பி நமக்கு கிடைக்குது. கடமையிலையும் சுயநலம் மீண்டும் கிடைக்குது. அப்போ ஈகை என்பது பிறருக்கு மட்டுமே என்று சொல்வார்கள். ஆனா அங்க நான் சொல்றேன், நீங்கள் ஈகை செய்வதாலும் உங்களுக்கு பொருளும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஈகை என்றால் யாருக்கு கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? பணம் தான் கொடுக்கணுமா? பொருளால், அறிவால், உடல் உழைப்பால், இரு சொல்லால் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். கொடுக்க வேண்டும் என்கின்ற மனம் இருந்தால் போதும். அர்ஜுனன் ஒரு முறை கிருஷ்ணரிடம் கேட்டாராம், நானும் தான் வந்து கேட்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறேன், என்ன மட்டும் ஏன் கொடை வல்லன்னு கர்ணனை மட்டும் ஏன் சொல்றீங்க? நானும் தானே எல்லாருக்கும் என்கிட்ட வந்து கேட்கறவங்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், சரின்னு இப்படி ரெண்டு பக்கமா ரெண்டு கைய காட்டினார். ஒரு பக்கம் தங்க மலை, இன்னொரு பக்கம் வெள்ளி மலை. இதை நீ எல்லாருக்கும் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள இதை நீ எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். ஆக இது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு பெரிய கோடாரியை வைத்து வெட்டி வெட்டி ஒரு தங்க பாலம், ஒரு வெள்ளி பாலம் என்று கொடுத்து கொண்டே இருந்தாராம். மழை குறையிற மாதிரி தெரியல. 2 கோடாரியாக வெட்டி வெட்டி கொடுத்தார். 3 கோடாரியாக வெட்டி கொடுத்தார். தங்க மலையும் குறையவில்லை, வெள்ளி மலையும் குறையவில்லை. மாலை 5:45 மணி ஆகிவிட்டது. பாதி கூட குறையல. கிருஷ்ணர் வந்தாரு. என்னப்பா சாயந்தரத்துக்குள்ள கொடுத்து முடிக்கணும்னு? நானும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், அது குறையிலையே. நீ ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி அதை வளர்த்துக்கிட்டே இருக்கியா? இல்லப்பா, நீ அப்படி எதுவும் சொல்லுவேன் தான் நான் இடத்த விட்டே போயிட்டேன், அப்படியே தான் இருக்கு, நான் ஒன்றும் பண்ணல. பின்னையும் 10 நிமிஷம் ஆச்சு. கடைசி 5 நிமிஷம் கர்ணன் அந்த பகுதியில் வந்தார். வந்த உடனே கிருஷ்ணர் கூப்பிட்டு, கர்ணா, உனக்கு இந்த தங்கமலையும் வெள்ளிமலையும் உன்னிடம் கொடுத்து விட்டேன், நீ இதை தானம் செய்து விட, யாருக்கு வேண்டுமானாலும் தானம் செய்யலாம், 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று சொன்னார். அந்த இடத்துல 2 பேர் வந்தாங்க. வந்த உடனே கர்ணன், வாப்பா, இந்த தங்கமலை நீ வைத்துக்கொள், இன்னொருத்தன் இந்த வெள்ளி மலையை நீ வைத்துக்கொள், முழுவதுமாக கொடுத்து விட்டார். கிருஷ்ணர் கர்ணன் அர்ஜுனனை பார்த்து, பார்த்தாயா, ஏன் கர்ணனை கொடை வள்ளல் என்கிறோம், நீ என்ன கொடுத்த, உன்னால முழுக்க கொடுக்க முடியல. ஏனென்றால் அதுதான் ஈகை. ஈகை என்பது எப்பொழுது எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொடுப்பது அல்ல. அந்த நிமிஷம் சாப்பிட்டு இருக்கும் போது அந்த யாராவது வந்து கேட்டா, அவங்களுக்கு கஷ்டம்னு வந்து அவங்களுக்கு பக்கத்துல இருந்த வெள்ளி டம்ளரை தூக்கி கொடுக்கும் போது இடது கையால் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் இருந்தாலும் அதை எழுந்து கை கழுவிட்டு போய் வர்றதுக்குள்ள எதுக்கு வெள்ளி டம்ளரை கொடுக்கணும், அது 2000 ரூபாய் இல்ல, அதுக்கு பதிலாக ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போறோம்னு நம்ம மனசுக்கு தோண்டிடுமா. அதனால இடது கையாலேயே கொடுத்தார் NS கிருஷ்ணன் அவர்கள் என்று சொல்லுவாங்க. ஆக ஈகை என்பது பிறருக்கு கொடுப்பது. இவ்வளவு நேரம் கொடுக்கறது மட்டும்தான் சொன்னோம். ஆனா நீங்கள் அறம் செய்வதால் பொருள் வரும் என்று நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேனே, பொருள் வர வேண்டாமா? நிச்சயம் வரும். பொருள் மட்டுமல்ல, எல்லாமே வரும். ஒரு சிறுவன் ஒரு கார்
ஒரு பகுதியில் போய்கொண்டு இருக்கும்போது அந்த ரேடியேட்டர் ரொம்ப சூடாகிவிட்டது என்று அதை நிறுத்திவிட்டு அந்த காரை கொஞ்சம் கூல்டவுன் ஆகிறதுக்காக நிறுத்திட்டு இருந்தாங்க. காரில் இருந்த சிறுவன் வெளியில் வந்து பந்து விளையாடி கொண்டிருந்தான். அந்த பந்து அப்படியே அந்த அருகில் இருந்த நீர்நிலையில் விழுந்தது. அதை எடுப்பதற்காக பின்னாலேயே ஓடிக்கொண்டு சென்ற இந்த சிறுவன் பந்து நீரில் அகன்று செல்ல செல்ல பந்தை பிடிப்பதற்கு செல்வதற்கு உள்ளே போய் போய் நீரில் மூழ்கிவிட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. அந்த பகுதியில் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் சட்டென்று நீரில் குதித்து, இதற்குள் அந்த தந்தையும் பார்த்து விட்டால் ஐயோ என்ன பண்றதுன்னு நினைக்கும் போது இந்த சிறுவன் குதித்து நீரில் மூழ்கிய சிறுவனை காப்பாற்றி விட்டான். தந்தை மகிழ்ந்து அந்த சிறுவனை நல்ல வேலை செஞ்சப்பா ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு $50 பணத்தை எடுத்து கொடுத்தார். அந்த சிறுவன் எனக்கு வேண்டாம் என்று சொன்னான். அதற்குள் அந்த சிறுவனின் மாடு மேய்க்கிற சிறுவனின் தந்தை வந்து விட்டார். வந்தவுடனே இவர் சொல்றாரு, அப்பா உன்னுடைய பையன் என் மகனை காப்பாற்றினான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பணத்தை வைத்துக்கொள், அவன் வாங்க மாட்டேன்கிறான். ஐயா, நீரில் விழுந்த சிறுவன் உயிரை காப்பாற்றியது மனித நேயம். அதற்கு பணம் வாங்குவது பெரிதில்லை. அதுக்கு பணம் வாங்கினால் நாங்கள் செய்தது வேலையாகிவிடும், கூலியாகிவிடும். எங்களுக்கு பணம் தேவையில்லை. காப்பாற்ற வேண்டியது எங்கள் கடமை. இந்த கடமையை என் மகன் மறக்காமல் செய்தானே, அதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று அந்த தந்தையும் பணத்தை மறுத்தார். அப்போது அந்த பணக்காரர் கேட்டார், ஏன் உன் மகன் இந்த சிறிய வயதில் மாடு மேய்க்கிறான்? படிக்க வைப்பதற்கு பணம் இல்லை என்றார். உன் மகனை நான் படிக்க வைக்கட்டுமா என்று கேட்டார். தாராளமாக படிக்க வையுங்கள் என்று சொல்லி அந்த பணக்காரர் இந்த காப்பாற்றிய ஏழை சிறுவனை அழைத்து கொண்டு போய் படிக்க வைத்தார். அதே 2 பேரை பெரியவர்கள் ஆன பிறகு மீண்டும் ஒரு முறை இந்த சிறுவன் காப்பாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. நீரில் முதலில் மூழ்கிய சிறுவன் வின்ஸ்டன் சர்ச்சில், காப்பாற்றிய சிறுவன் தான் பெஞ்சமின் பிராங்க்லின், பென்சிலின் கண்டுபிடித்தவர். சர்ச்சிலுக்கு ஒரு முறை நிமோனியா காய்ச்சல் வந்தபோது இவர் கண்டுபிடித்த பென்சிலின் உதவியினால் மீண்டும் அவர் காப்பாற்றப்பட்டார். ஒரு மனிதநேய செயல் ஒரு சிறந்த விஞ்ஞானியும் ஒரு மருத்துவ மேதையும் கொடுத்தது. ஒரு நாட்டு பெரிய சர்ச்சில் எவ்வளவு ஒரு நாட்டை, இங்கிலாந்து நாட்டையே வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவரை கொடுத்தது. எதை கொடுத்தது? இதுதான், இது ஈகையின் ஒரு வெளிப்பாடு. ஆக ஈகை என்பது கொடுப்பது மட்டுமல்ல, கொடுப்பவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் பெறுபவன் இருக்க வேண்டும். பெறுபவன் இருந்தால்தான் கொடுப்பவனுக்கு. அப்ப 2 பேரும் மகிழ்ச்சி கொடுக்கிறார்கள். பெறுபவன் கொடுப்பவனுக்கு கொடுப்பதற்கு தான் ஒரு பாத்திரமாக இருந்து அந்த மகிழ்ச்சியை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் இவனுக்கு இல்லாததை கொடுத்து அவன் மகிழ்ச்சி படுகிறான். அதை 2 பேருமே கொடுக்கிறாங்க. ஈகை என்பது இருவருடைய சந்தோஷம், இருவருடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக அறம் என்று சொல்லும் போது இந்த அறத்தினால் நிச்சயமாக பொருள் கிடைக்கிறது. ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? அறம் செய்வதால பொருள் மட்டுமா இழப்பு? என்னென்னவோ கிடைக்குது. தான தர்மங்கள் செய்வது என்று சொல்லும் போது அதனால் எத்தனையோ கிடைக்கிறது. நிறைய ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் எவ்வளவு நோயுற்று இருந்த போதிலும் கடைசியில் அந்த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்று அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்த பிறகுதான் தன்னுடைய நோயும் தீர்ந்து அவர் நன்றாக மேலும் அதிக காலம் 90 வயது வரைக்கும் வாழுகின்ற ஒரு சக்தியை பெற்றார். ஆக அறத்தினால் பொருள் கிடைக்கிறது. இப்ப பொருளுக்கு போவோம். பொருள் என்பது காசு, பணம். அந்த பொருளை எப்படி அடைவது? தீவினை இன்றி ஈட்டல் பொருள். தீய செயல் இல்லாமல் நல்ல விதமாக ஈட்டுவது பொருள். நமக்கு மகர்ஷி என்ன சொல்றாங்க? அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது. அதுதான் பொருள் ஈட்டுவதற்கான ஃபார்முலா. அடுத்தவனை ஏமாற்றியோ, அடுத்தவனுக்கு சேர வேண்டிய பொருளை அபகரித்தோ,
இல்லை மக்களை ஏமாற்றியோ தவறான முறையில் ஈட்டுகின்ற பொருளினால் ஒருபோதும் இன்பம் கிடைக்காது. பொருள் எதற்காக ஈட்டுகிறோம்? இன்பம் அனுபவிப்பதற்காக. அந்த பொருள் இன்பத்தை நல்ல வகையில் பொருள் ஈட்டும் போதுதான் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். இல்லாவிட்டால் செயலுக்கு விளைவு தெரியும். எல்லாம் அந்த செயல் விளைவை பற்றி நம்ம இப்ப பேச வரல. ஆனாலும் எந்த வகையில் ஈட்டுகிறோமோ அதற்கு ஏற்ற வகையில் தான் நமக்கு மன நிம்மதியும் மன சாந்தியும் இன்பமும் கிடைக்கும். ஆக பொருள் என்று வரும்போது அந்த பொருளினால் இன்பம் வரணும். முதல்ல ஈட்டுகின்ற பொருள் நேர்மையான வழியில் நேர் வழியில் பொருள் ஈட்ட வேண்டும். நேர் வழியில் ஈட்டிய பொருளை அனுபவிப்பதற்கு இன்பம் காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது அடுத்த கேள்வி. பொருளை சம்பாதிச்சா மட்டும் போராது. நிறைய பொருள் இருந்தால் மட்டும் மனதுக்கு நிம்மதியும் இன்பமும் வராது. ஒரு பெரிய தொழில் அதிபர், அந்த தொழில் அதிபருக்கு பிள்ளை அமெரிக்காவில் எங்கோ படிக்கிறான், பெண் எங்கேயோ திருமணமாக்கி இருக்கிறாள். அந்த மனைவிக்கு எக்கச்சக்கமா பணம் இருக்கு. ஆனால் அன்பு காட்டுவோ பேசவோ யாரும் ஆள் இல்லை. அந்த இல்லாத நிலையில் அவங்க அம்மா என்ன செய்யறாங்க? தினம் அவங்களுக்கு ஒரு வலி, ஒரு நாள் முதுகு வலி, ஒரு நாள் தலைவலி, ஒரு நாள் இடுப்பு வலி, ஒரு நாள் முட்டு வலி. உடனே என்ன பண்ணுவாங்க? கணவருக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. உடனே அவர் பிஏக்கு போன் பண்ணி அவங்களுக்கு முட்டு வலிக்கு தான் ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள கூட்டிட்டு போ. இந்தம்மா நான் டாக்டரை சொல்லிட்டேன், நீ டாக்டர் போய் பாரு. டாக்டர் பார்த்தா ஒன்றும் இல்லை, 2 மருந்தை கொடுத்து மாத்திரை கொடுத்து அனுப்ப போறார். அடுத்த நாள் தலை சுத்துது, எனக்கு எந்திரிக்கவே முடியல. சரி, ஒரு நாள் இன்னைக்கு நியூரோ பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடு. அங்க போனா ஒன்றும் இல்லை. பட் ஒரு பெரிய பணக்கார பெண்மணி வந்து இல்லாத நோயெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ்? மன நிம்மதிக்காக சும்மா மாத்திரை மருந்துகளை கொடுக்குறாங்க. சாது வாஸ்வானி என்று பூனாவில் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய குருவை போல் ஒரு குரு. அந்த குரு இவங்களுக்கும் குரு. அவரிடம் இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் சொன்னாரா, என்னம்மா உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ சாமி, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது என்று சொன்னாங்க. சரி வா, நான் உன்னை டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு கூட்டிட்டு போகும்போது, கார்ல போகும்போது அந்த வேலைக்கார ஆளிடம் ஒரு 4-5 பெரிய பைய கூட எடுத்துக்கொள் அப்படின்னாங்க. போய் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போனாங்க. அந்த ஸ்டோர்ல போய், இது உண்மை சம்பவம், ஸ்நாக்ஸ் ஃபார் அவர் சோல் என்ற நிகழ்ச்சியில் சாது வாஸ்வானியே எழுதிய ஒரு சம்பவம். அங்க போய் நிறைய விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள், பந்து, பேட்டு என்று வாங்கி ஒரு கூடையில், இன்னொன்று பக்கம் பழங்கள், திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற பழங்கள். அடுத்து ஒரு துணிக்கடையில போய் வேஷ்டி, துண்டு, புடவை, சட்டை எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் எதுக்கு சாமி இதெல்லாம் வாங்கி? வா சொல்றேன். போய் அந்த கார் போய் நின்ற இடம் ஒரு சேரி பகுதி, குடிசை வாழ் மக்கள் பகுதி. அந்த பகுதியில் சென்று நின்றவுடன் பொதுவா ஒரு சேரி பகுதியில ஒரு புதுசா கார் வந்து நின்ற உடனே ஃபர்ஸ்ட் யார் வருவா? அங்க உள்ள சிறுவர்கள் எல்லாம் வந்து கூடிக்கொண்டு நிற்கும் போது இவர் வெளியே வந்து, அந்த அம்மாவை வெளியே வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விளையாட்டு பொருளாக எடுத்து கொடுக்க சொல்கிறார். ஒவ்வொரு பொருளாக எடுத்து கொடுக்க அந்த பிள்ளைகள் எல்லாம் எனக்கே கொடுக்குறீங்களா என்று சந்தோஷத்தோடு கேட்கும் போது இவங்கள் முகத்திலும் மகிழ்ச்சி, இன்பமோ மகிழ்ச்சியோ சிரிப்போ வராத முகத்தில் மகிழ்ச்சி. ஆமாண்டா, உனக்கே தான், ஆமா உனக்கே உனக்கு வச்சுக்கோ என்று சொல்லும் போது அந்த பிள்ளைகளுடைய அன்பு இங்கே எதிரொலிக்கிறது, பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலித்தலில் காரணமா என்னடா பிள்ளைங்கெல்லாம் இவ்வளவு நேரம் நிக்கிறாங்களேன்னு அடுத்து யார் வருவா? அங்க இருக்க பெருசுங்க, அவங்கெல்லாம் வராங்க. வந்த உடனே அவர்களிடம் பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு பழங்களை கொடுத்து, அவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் வேஷ்டி துண்டு கொடுத்து, பெண்களாக இருந்தால் புடவையை கொடுத்தவுடன் அத்தனை பேருடைய மகிழ்ச்சி இந்த அம்மா முகத்துல எதிரொலிக்குது. ஒரு மணி நேரம் அங்கே இருந்து விட்டு கழித்து விட்டு
சரி புறப்படும் போது, அம்மா திருப்பி வருவீங்களா? யார் கேட்கிறா? பெரியவங்க கேட்கல, அவங்களுக்கு தெரியும். சும்மா ஒவ்வொரு தடவை வந்து குத்து நிற்க மாட்டாங்கன்னு. குழந்தைகள், அறியாத பிள்ளைகள், மனதில களங்கம் இல்லாத பிள்ளைகள் திருப்பி எப்பமா வருவீங்க? இந்த பொம்மை எங்களுக்கு தானே என்று மீண்டும் அதை நிரூபித்துக் கொண்டு கேட்கும் போது இந்த அம்மாவின் மனதில் இதுவரை காணாத சந்தோஷம் வந்து, திருப்பி வருவோம்ப்பா, அடுத்த மாசம் வருவேன், இது வரைக்கும் இந்த இதை உடைக்காம வச்சிரு என்று சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்தவுடன், எப்படின்னா இருக்கு, உன் வயிற்று வலி எப்படி போச்சு, முட்டு வலி எங்க போச்சு, தலைவலி எங்க போச்சு என்று கேட்கும்போது, ஐயா இன்றுதான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இன்று என் மனம் மிகவும் நிறைவாக இருக்கிறது, இத்தனை பேருடைய அன்பு உள்ளங்களும் அன்பு நெஞ்சங்களும் என் மனதை நிறைத்து விட்டன, இப்படி கூட இன்பம் காண முடியுமா ஐயா, எனக்கு தெரியாம போச்சே என்று சொன்னார். அதுதான் கொடுப்பதில் இன்பம். இன்பம் எப்போது கிடைக்கும்? நமக்கு நமக்கு என்று வைத்துக் கொண்டிருப்பதில் இன்பம் கிடையாது. இப்பொழுது கூட பெங்களூர்ல ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் கார்ல வந்து நிறைய லாரியா அல்ல, கார்ல நிறைய போர்வைகள் போட்டுக்கொண்டு போய் பிளாட்பாரத்துல குளிர் நடுங்கிக் கொண்டு படுத்துக்கொண்டு கிடக்கிற அந்த மனிதர்கள் கையில கூட கொடுக்கறது இல்ல, தூங்கும் போது 11 மணிக்கு வந்து அவங்க மேல அந்த போர்வையை போர்த்து விட்டு சென்று விடுகிறார். அந்த குடும்பம், அந்த ஃபேமிலி எவ்வளவு நன்றாக 2 தலைமுறையாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக பொருள் வைத்துக் கொண்டிருப்பதால் இன்பம் கிடையாது. 5000 கோடி 10 ரூபாயோடு வந்த பாம்பேக்கு வந்த அம்பானி இறந்து போகும்போது பிள்ளைகளுக்கு 5000 கோடிகள் வைத்து விட்டு சென்றார். ஆர் தே ஹாப்பி? சந்தோஷப்பட்டார்களா? இல்லை, அவர்கள் சந்தோஷப்படவில்லை. அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள். 5000 கோடி சொத்து இருந்தாலும் சண்டை, சொத்து இல்லைன்னாலும் சண்டை, எதுவும் வைக்காம போயிட்டான்னு சண்டை. அப்ப பொருளினால் இன்பம் வராது. பொருளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போதுதான் இன்பம் வரும். அந்த இன்பம் எப்படி இன்பத்துக்கு போகலாம்? இப்ப பொருளை பற்றி நாம் ஓரளவுக்கு, ஏன்னா நிறைய பொருளை பற்றி, பொருள் எப்படி ஈட்டுவது என்றெல்லாம் நிறைய எல்லாம் இருக்கு. அதுக்குதான் மகர்ஷி நமக்கு 5 ஒழுக்க பண்பாடு, 2 ஒழுக்க பண்பாடு எத்தனையோ கொடுத்திருக்காங்க. ஆசை சீரமைத்தல், எப்படி நம்ம சினத்தை தவிர்த்தல் என்றெல்லாம் நிறைய நமக்கு வழிமுறைகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. கவலையை ஒழிக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் வேறொரு கோணத்துல நம்ம இப்ப சிந்திக்கிறோம். அந்த கோணத்தில் சிந்திக்கும் போது பொருள் நம்மிடம் இருப்பதால் மட்டும் இன்பம் வராது. இன்பம் அவரவர் மனதில் இருக்கிறது, பிறருக்கு கொடுப்பதில் இருக்கிறது. பிறருடைய நல்ல பிறரை வாழ்த்தும் போது இன்பம் கிடைக்கிறது. மன்றத்துக்கு வருபவர்களிடம் நோய் உற்று இருக்கிறோம், முட்டு வலி தாங்கல என்று சொல்லும் போது உடற்பயிற்சி செய்யுங்கள், நோய் குணமாயிடும் என்று சொல்லும் போது அவர்கள் அடைகிறார்கள் அல்லவா ஒரு அமைதி. அந்த அமைதியில் நாம் இன்பம் காணலாம். அதே போல வீட்டிலும் பிரச்சனை, மருமகள் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, கணவர் பிரச்சனை என்று வருகிறார்கள் அல்லவா நம்மிடம். அப்படி வரும்போது அம்மா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும், வாழ்த்துங்கள், மாமியார வாழ்த்துங்க, இல்ல மருமகளை வாழ்த்துங்க. வாழ்த்தும் போது பிரச்சனைகள் வாழ்த்த வாழ்த்த நமக்கு மகரிஷி அருமையான மந்திரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் போது அவர்கள் மனம் நிறைவு பெற்று அமைதி பெற்று செல்கிறார்கள் அல்லவா, அதுதான் இன்பம். பொருளாதார இழப்பு என்று வரும்போது எத்தனை பேர் சென்ற ஒரு அரசாங்கத்தின் வேலையை இழந்து பொருள் இழந்த நிலையில் ஒரு பெண் வந்து என்னிடம் கதறினார். அம்மா கவலைப்படாதீங்க, ஏதாவது செய்யுங்க, எல்லாம் மாறும், இதுவும் மாறி போகும், எதுவுமே சக்கரம் தான் மாறி போகும் என்று சொல்லி அவர்கள்
மனம் அமைதி பெற்று திரும்பி போய் எப்படியாவது இருக்கிறத வித்து கித்து பண்ணுங்க, இப்படியே இருக்காது என்று சொல்லி அவங்க அதுக்கு பிறகு அந்த வேலை கிடைச்ச பிறகு, அம்மா நான் உங்ககிட்ட வரும்போது குடும்ப பிரச்சனை, சம்பளம் இல்லை, பணம் இல்லை, இறந்து போகலாம் என்ற தற்கொலை என்ற முடிவுக்கு வந்த நிலையில் வந்தேன். நீங்க சொன்ன பிறகு நான் அதிலிருந்து மீண்டு வந்தேன். இப்ப நான் பழையபடி நிம்மதியா இருக்கேன். திருப்பி வேலை கிடைச்சிருச்சு, அரசாங்க வேலையெல்லாம் திருப்பி கிடைச்சிருச்சா இல்லையா என்று சொன்னார்கள். ஆக இன்பம் என்பது பிறருக்கு நாம் கொடுப்பதில் தான் இருக்கிறது. இன்பம் என்பது என்ன? அதுக்கு போனோம்ல. இன்பத்தை 4 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, முதல் பிரிவு சந்தோஷம், களிப்பு. அது உடல் சார்ந்த விஷயம். உடல் சார்ந்து அனுபவிப்பது களிப்பு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், மைசூர் பாக்கு சாப்பிடுவது என்பது உடல் சார்ந்த களிப்பு. சாப்பிடுபவருக்கு இன்பம் கொடுக்கக்கூடியது, மற்றவங்களுக்கு கிடைக்காது. சாப்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் இன்பம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு கொடுத்தாதான் இன்பம். அவங்க சாப்பிடுறத பார்த்து இவங்களுக்கு இன்பம் வராது. ஆனால் அந்த இன்பம் திகட்டுகிற இன்பம். எத்தனை சாப்பிட முடியும்? 1, 2, 3, அதற்கு மேல முடியாது. திகட்டுகிற இன்பம். அந்த இன்பம் எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய இன்பம் அல்ல. களிப்பு, களிப்பு என்பது உண்பது மட்டும்தான் அதுல இருக்கு, உடல் சார்ந்தது. உண்டு கழிச்சியோ என்று கேட்பார்கள் மலையாளத்துல. அதே மாதிரி வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு மகாகவி கூறுகிறார். ஆக களிப்பு என்பது முதல் வகையான இன்பம். இரண்டாவது இன்பம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது உடல் மனம் சார்ந்தது. ஐயா அவர்களின் சொற்பொழிவை கேட்கும் போது பலர் கூடி அனுபவிக்கிற இன்பம். MS சுப்புலட்சுமி அம்மா அவர்களுடைய கச்சேரியை கேட்கும் போது பலர் கூடி அனுபவிக்கிற இன்பம். உடலாலும் மனதாலும், காதாலும் கேட்கிறோம். ஆனால் அந்த பாடல் வரிகளின் கருத்துக்களில் ஆழ்ந்து அந்த இறையோடு இணைந்து நாம் அனுபவிக்கும் போது மனதாலும் அதை அனுபவிக்கிறோம். ஆக உடல் மனம் சார்ந்த இன்பம் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி என்று சொல்லுவோம். அது கூட திகட்டிவிடும். பாடல் பாடிய பாடலையே மீண்டும் மீண்டும் பாடும்போது ஆகா போறோம் போலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஆக அந்த மகிழ்ச்சி என்பது கூட ஒரு எல்லைக்குட்பட்டது. அதற்கு அடுத்த இன்பம் ஆனந்தம். காதல் இருவர் கருத்தொருமித்து இணைதல் ஆனந்தம். ஆனந்தம் என்பது எங்கே கிடைக்கிறது என்றால், எங்கே 2 உயிர் இணைகிறதோ, 2 உயிர் கலப்புறுகிறதோ அங்கே அடைவது ஆனந்தம். தந்தை தாய் ஈருயிரும் தழைத்தொரு உடலாகி இந்த உலகில் வந்த நிலையில் அந்த 3வது உருவாக ஜீவன் வந்த பொழுது, கரு உருவாகி குழந்தையாக வந்த பொழுது, அந்த குழந்தையின் தாமரை பாதங்கள் நம்மேல் படும்போது நாம் அடைவது ஆனந்தம். அதாவது 2 உயிர் இணையும் போது ஏற்படுவது ஆனந்தம். அது எப்போ? கருத்தொருமித்து இணையும் போதுதான் அந்த ஆனந்தம். கருத்தில்லாமல் இணையும் போது அதுக்கு ஆனந்தம் வராது. அதை சொல்லி ஒரு செயல்பாடுதான். ஆக காதலர் இருவர் கருத்தொருமித்து இணைந்த இன்பம், அந்த இணைதலில் தோன்றிய புதிய உயிரின் தொடர் இன்பம், அது ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கு ஈடான ஆனந்தம் குரு உயிர் சேர்க்கை. ஒரு குருவினுடைய ஆனந்தம், குருவினுடைய உயிர் சேர்க்கை நம்மிடம் ஏற்படும் போது 2வது வகை ஆனந்தம். வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த ஆனந்தம் 2 இடத்தில் தான் கிடைக்கும். ஒன்று கணவன் மனைவி இருவர் உயிர் சேர்க்கையிலும், மற்றொன்று
குரு சீடன் உயிர் சேர்க்கையிலும். இந்த குரு சீடன் உயிர் சேர்க்கை என்பது இந்த ஆனந்தத்தில் இருந்து பேரானந்தம் என்ற அந்த உயர்நிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு உயர்நிலை. ஆனந்தத்துக்கு அடுத்த நிலை பேரானந்த நிலைக்கு கொண்டு செல்வது குரு சிஷ்யனுடைய சேர்க்கை. ஆனந்த களிப்பு என்பது ஜாய், சந்தோஷம். மகிழ்ச்சி என்பது பிளஷர். ஆனால் இந்த ஆனந்தம் என்பது பிளிஸ், பேரானந்தம் என்பது எக்ஸ்டசி. அந்த இறை நிலையை உணர்வது எக்ஸ்டசி. அந்த உணர்கின்ற நிலைக்கு கொண்டு செல்வது குரு உயிரின் சேர்க்கை. அங்கதான் அந்த இது நமக்கு கிடைக்கும். அந்த ஆனந்தத்துக்கு, அந்த பேரானந்தத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த பேரானந்தத்தை நினைத்தார் திருநாவுக்கரசர். அவர் ஒரு ஞானி. அவருக்கு தெரியாதா இறைவனுக்கு உருவம் இல்லை என்று? தெரியாதா? புரியாதா? ஆனாலும் அவர் குளித்த புருவமும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனீர் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு கேட்டார். ஏன் கேட்டார்? இந்த உருவத்தை பார்த்தா கேட்டாரு, அந்த பாடல்ல உள்ள வரிகளை பார்த்தா, அந்த குமிழ் சிரிப்பை பார்த்தா கேட்டாரு? இல்லை, அந்த உருவத்தில் பிரபஞ்சத்தை உணர்ந்தார், பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்தார். நடராஜ தத்துவத்தில் அனைத்து பிரபஞ்ச ரகசியத்தையும் அவர் உணர்ந்தார். அவருக்கு இந்த நடராஜ உருவத்தை காணும் போது அவர் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தார். அந்த பேரானந்தத்தை இந்த உருவத்தை பார்க்கும் போதே அவர் அனுபவித்தார். அந்த அனுபவித்தலின் காரணமாக, ஆகா, நான் அங்கே சென்ற அதை அடைவதை இங்கே உன்னை பார்த்து கொண்டே நான் அந்த பேரானந்தத்தை அடைந்து விடுவேனே என்ற நிலையில் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று கூறினார். அந்த நடராஜ தத்துவத்தமே, அதனுடைய முழு விளக்கமே பிரபஞ்ச தோற்ற ரகசியங்கள் தான். அந்த பிரபஞ்ச தோற்ற ரகசியம் என்று சொல்லும் போது அடுத்ததாக நம்முடைய மாணிக்க வாசகர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, எப்படி பிரபஞ்சம் உருவானது என்று மாணிக்க வாசகர் சொல்லும் போது, திருவண்ட பகுதி என்ற ஒன்று இருக்கிற ஒரு பாடல் அவர் எழுதி இருக்கிறார். அதுல எழுதுறாரு, அந்த பகுதியின் உண்டை பெருக்கம். அண்டம் என்றால் நம்முடைய பால்வழி அண்டம் ஒன்றுதான் அண்டம். அந்த அண்ட பகுதியின் உண்டை பெருக்கம், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி. அந்த அண்டங்களின் தன்மை எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது வளப்பெரும் காட்சி. ஒன்றனுக்கொன்று நின் எழில் பகரின், ஒண்ணுக்கொண்ணு இருக்கிற அந்த அழக சொல்லணும்னா யாராலையும் சொல்ல முடியாது. 101 கோடியின் மேற்பட உரிந்தன. 101 கோடிக்கு மேல அந்த அண்டங்கள் இருந்ததாம். இதை இப்பொழுதுதான் நம்முடைய விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்க வாசகர் இந்த பேரானந்தத்தை அனுபவித்து அதை பாடலாக எழுதியிருக்கிறார். அதுவும் அந்த அந்த பிரபஞ்ச இரு நமக்கு தெரிந்தது இந்த பால்வழி அண்டம் மட்டும்தான். இந்த பால்வழி அண்டத்தை போல் நூற்றுக்கணக்கான 101 கோடி அண்டங்கள் இருக்கின்றன என்று எழுதுகிறார். அது அவருக்கு எப்படி தெரியுது தெரியுமா? எந்த அளவுக்கு அவர் இதை உணர்ந்தால், இந்த பேர் ஆனந்தத்தை அனுபவித்திருந்தால் அவர் எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா? இல் முளை கதிரின் நுண் அணு புரைய சிறியவாக பெரியோன் தெரியும். இல் முளை கதிரின் நுண் அணு, ஜன்னல்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுன்னா அது வழியா வெயில் உள்ள வரும். அப்படி அந்த வருகின்ற வெயிலின் ஒளியில் பார்த்தோமானால் சிறு சிறு தூசிகள், கணக்கிலடங்கா தூசிகள் தெரியும். அந்த தூசிகளை போல கணக்கிலடங்கா அண்டங்கள் இந்த வெளியில் மிதக்கின்றன. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு உணர்ந்த நிலையில் இதை எழுத முடியும். அது எப்படி இருக்கா? சிறியவாக பெரியோன் தெரியும்.
அந்த பெரியோன் இந்த சின்னதாக இருப்பது போல் தெரிகின்றன என்கின்றார். அதத்தான் அவருடைய இந்த அந்த பகுதியை மொழிபெயர்த்த போப் அவர்கள் எழுதுகிறார், so is he the great one who exists in the minutest elements. இந்த பாடலெல்லாம் படிக்கத்தான் செஞ்சோம், ஒன்னும் புரியல. பாடலாகத்தான் இருந்தது. இந்த பாடலுக்கு விளக்கம் எப்போது கிடைத்தது? நம்முடைய மகரிஷியிடம் வந்து இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்த பிறகு இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பித்தது. மகரிஷி சொல்லுகிறார், இன்ப ஊற்று என நிறைந்த, மகரிஷியனுடைய ஆனந்தம் பாருங்க, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா, உனக்கு எனக்கு உன்னை நினைச்ச உடனே ஏற்படும் இன்பம், அதை நான் என்ன சொல்லுவேன்? நன்மை தரும் நவ கோள்கள். கோள்கள் என்றாலே நாம பயம், கோள்கள் என்றாலே பயந்து நடுங்குகிற நம்மிடம் அவர் சொல்லுகிறார், நன்மை தரும் நவ கோள்கள் எல்லாமே நமக்கு நல்லதுதான் செய்யும். நன்மை தரும் நவ கோள்கள் நட்சத்திர கூட்டம். நான் அகத்தை காணுகின்றேன் நடனமிடும் காட்சியாய். அன்னைக்கு அதே காட்சியைத்தான் நடராஜர் வடிவத்தில் நாவுக்கரசர் கண்டு மனித பிறவியும் வேண்டுவதே என்றார் மகரிஷி. நான் அகத்தை காணுகின்றேன் நடனமிடும் காட்சியாய் என்கின்றார். அதுதான் பேர் ஆனந்தம். அந்த உள் பெரிய பேர் இயக்க, ஏன்னா அந்த பெரிய பேர் இயக்கம், பேர் இயக்க மண்டலம் என்று இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் சொன்னார். ரொம்ப நாளைக்கு பேர் இயக்க மண்டலம்னா என்னன்னு தெரியல. என்ன பேர் இயக்க மண்டலம்? பேர் இயக்க மண்டலம் சிந்திக்க சிந்திக்கத்தான் இங்கே பிரபஞ்சம் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயக்கம் மிகப்பெரிய இயக்க மண்டலம். மண்டலம் என்றால் வெளி, இயக்க மண்டலம் என்றால் இயங்கிக் கொண்டிருக்கிற வெளி. அது மிகப்பெரிய வெளி, அதுதான் பேர் இயக்க மண்டலம் என்று யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து அதை புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்ட பிறகு அனைவருக்கும் எடுத்து சொல்ல வந்தேன். அந்த உவமையற்ற பேர் இயக்க மண்டலத்தில் உலகங்கள் அனைத்தும் உருளுதே கொத்து போல. உலகம்னா எல்லாமே, கோள்கள், உலகம் எல்லாமே கொத்து போல உருளுதே அப்படிங்கிறார். அப்ப அந்த காட்சியை அவர் எப்படி காணுகின்றார்? தன்மயமாய், தான் அதுவாய். அதுவா ஆனாதான் நம்மளால அதை காண முடியும், அதை உணர முடியும். தன்மயமாய், தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் என் தன்மயனை எண்ண எண்ண தவம் அது ஆனந்தமே. அந்த தவம் செய்து செய்து அந்த நிலைக்கு உயர 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 அதுதான் ஆனந்தம் என்கிறார் நம்முடைய மகரிஷி அவர்கள். ஆக இந்த அந்த பகுதியின் உண்டல் பெருக்கம் அளப்பெரும் தன்மையை இப்பொழுதுதான் நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மகான்கள், உணர்ந்த ஞானிகள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருந்தார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வேதாந்தத்தின் சாரத்தையும் தேவாரத்தின் விளக்கத்தையும் எதையுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எளிய பாமர மக்களும் புரிந்து கொண்டு அந்த நிலைக்கு உயர்வதற்கான வழியை காட்டியவர் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள், நம்முடைய குரு அவர்கள். நம்முடைய குரு நம்மை பேரானந்தத்திற்கு எடுத்து செல்கிறார், அழைத்து செல்கிறார். துரியத்தோடு நின்று விடுவதுதான் எல்லா இயக்கத்தினுடைய தவத்தின் எல்லை. துரியத்தை தாண்டி யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை. நம்முடைய மகர்ஷி நம்மை அழைத்து செல்கிறார். துரியத்தை தாண்டி வா, மனம் விரிந்து நிற்கட்டும். மனம் இந்த எல்லையிலேயே நின்று விடுகிறது, நம்முடைய உயர எல்லையிலேயே நின்று விடுகிறது. இதை தாண்டி உயர்ந்து செல்லட்டும், விரிந்து செல்லட்டும். வா, முதல்ல சக்தி களத்திற்கு வா, இந்த பிரபஞ்ச களத்திற்கு வா. இந்த பிரபஞ்ச களத்துல இருக்கின்ற அனைத்தையும் நீ கவனி, அவற்றை உள்முகமாக நீ அதை உள்வாங்கி கவனி, அதை விஸ்வரூபம் எடுத்து சக்திகளம் முழுவதும் நிறைந்து நில். நம்முடைய மனதிற்கு அந்த சக்தி உண்டு. இந்த ஒடுங்கி நிற்கின்ற இந்த மனம் ஒடுங்கி 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 ஆகலையில் நிற்கின்ற அதே மனம் விரிந்து 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 சக்திகளம் முழுவதும் விரிந்து நிற்பதற்கு முதலில் நமக்கு பழக்கி கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த ஒடுங்கி நின்ற நிலையில் இருந்து விரிந்து நின்ற நிலையில் இன்னும் உயர்ந்து செல், இன்னும் மேலே செல், இன்னும் மேலே செல்.
அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடு என்று சொல்லும் போது அந்த நம் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த நட்சத்திர மண்டலத்துக்கு அப்பால் இருப்பது சுத்த வெளி என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். அந்த சுத்த வெளியில் மௌனம், அங்கே ஒளி இல்லை, அங்கே ஒளி இல்லை, இருட்டு, அதுதான் சுத்த வெளி என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனா அது சுத்த வெளி இல்லையா, அங்க இதை போல 100 கோடி அண்டங்கள் இருக்கின்றனவா. இந்த நம்ம பால்வழி அண்டம் போல் கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றது. அதுதான் தாய்மானவர் சொல்கிறார், அங்கு இங்கு எழாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, அதுதான் அங்க எல்லாம் ஆனந்தம். அதை நினைக்கும் போது அவருக்கு ஆனந்தம், ஆனந்த பூர்த்தியாகி தன் அருள் வெளிக்குளே, வெளி அதான் சுத்த வெளி, தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடி எல்லாம், அங்க அவரும் அகிலங்கள் அண்டம் கோடிங்கிறார். நமக்கு ஒரு அண்டம் தான் நமக்கு தெரிஞ்சது, அதுவே தெரியல, இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது. இந்த பாடல்களை எல்லாம் படிக்க படிக்க ஐயனுடைய அர்த்தம் விளங்க விளங்க அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து அருளோடு தழைத்தது எது, அதுதான் ஆனந்தமான பரம். ஆனந்தமான பரம் அங்கே சென்று அடையும் போது வீடு பேறு அடையலாம். அதுதான் நீ பிறவி எடுத்ததின் நோக்கம். அங்கே சென்று அடைய வேண்டும். அங்கே சென்று அடைவதற்கு நமக்கு மகர்ஷி தான் வழிகாட்டி கொடுத்தார். இவங்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, எழுதினதுபடி செல்லதுக்கு தெரியல. ஆனால் மகர்ஷி சொன்னார், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே நிலையால் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். ஒரு விதமான பீஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அதுக்கு பிறகு அப்படி நிக்க 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 என்னைக்கு செய்யணும், எத்தனை நாள் செய்யணும் கேட்பாங்க. துரியாதீதம் எத்தனை நாள் செய்யணும், அதீத நிலை, துரியத்துக்கு அடுத்த அதீத நிலை துரிய அதீத நிலை, அது எவ்வளவு நாள் செய்யணும் கேட்பாங்க. எவ்வளவு நாள் செய்யணும் கிடையாது. நித்த நித்தம் உடலில் உயிர் உள்ள மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் நிற்க நின்ன என்ன ஆகும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்தடுத்த ஸ்டெப், உலக இன்பங்களில் அளவு கிட்டும், அதுதான் மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் நீங்கினால்தான் இறைநிலையை உணர முடியும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மும்மலங்களில் முதல் மலமான மாயை என்பது மாறும். அந்த மாயை நம்முடைய உலக இன்பங்களில் அளவு கிட்டும் போது மாயை மறைகிறது. கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் போது கரை கர்ம வினை, நம்முடைய கர்மயத்தில் கரையாக படிந்து இருக்கின்ற கர்ம வினைகள் நீங்கும். கர்ம வினை நீங்கிய பிறகு கரைந்து போம் தன் முனைப்பு. அந்த கடைசியில தான் அந்த ஆணவம் போகும். அந்த ஈகோ தான் என்ற ஆணவம் கரைந்து போனால் மட்டுமே இறைநிலையை உணர முடியும். அதுதான் பேரானந்தம், அதுதான் எக்ஸ்டசி. அந்த பேரானந்தத்தை அடைவதற்கு வழி காட்டிட்டாரு. ஆனாலும் முடியுதா போக? ஏன் முடியல? அதுக்கும் வழிகா சொல்றாரு. 6 குணத்தை சீரமைத்துக் கொள், அப்பதான் அங்க நிக்க முடியும். 6 குணத்தை முதல்ல சீரமைத்துக் கொள். தினம் தினம் உன்னை தற்சோதனை செய். தற்சோதனை அல்லது அகத்தாய்வு என்பது முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை என்று முடித்து விடுவதற்கு அல்ல. தினம் தினம் அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நாம் செய்து பழக வேண்டிய, செய்து பார்க்க வேண்டிய ஒரு செயல், அதுதான் தற்சோதனை. அந்த தற்சோதனை செய்து செய்து 6 தீய குணத்தை மாற்றிக்கொள். அது மட்டுமல்ல, இந்த எல்லாருக்கும் செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். இதெல்லாம் செய்யும் போதுதான் அந்த இறைநிலையோடு எண்ணத்தை நிறுத்த முடியும். அப்படி நிறுத்துவதற்கு நம்மாழ்வார் சொல்றாரு, நன்றாய் இதெல்லாம் பண்ணிட்டோம், அப்புறமும் சொல்றாரு நன்றாய் ஞானம் கடந்து போய். அது என்ன ஞானம் கடந்து போய்? இப்ப சொன்னோம்ல இவ்வளவு நேரம், சுருதி யுக்தி ஞானம் என்று பல்வேறு வழிகளில் பல வகைகளில் இந்த இந்த பேரானந்தத்தை பற்றி, இறைநிலையை உணர்வதை பற்றி எல்லாம் படித்தோம் அல்லவா? படிச்சதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் உற்றுவிட்டார் நம்மாழ்வார். நன்றாய் ஞானம் கடந்து போய்
சுயமாக சிந்திக்கணும், சுயம் அங்கே எழுச்சி பெறணும். நன்றாய் ஞானம் கடந்து போய் நம் இந்திரியங்கள் அனைத்தும் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால் உணர்ப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து அங்க போய் உணர்ந்து உணர்ந்து இன்ப துன்பங்கள் செற்று களைந்து, ஃபேன் இல்லைன்ன உடனே எல்லாரும் உடல் உணர்வு வந்துட்டுது. தியானம் செய்யும் போது இன்ப துன்பங்கள் செற்று களைந்து என்கிறார். அதுக்கும் மேல பசை அற்றால், அதுதான் ரொம்ப கஷ்டம். பசைதான் பாசம். பசையற்றால் அன்றே வீடு, அதுவே வீடு பேரு. அந்த வீடு பேரு அடைவதுதான் பேர் ஆனந்தம். அந்த பேர் ஆனந்தத்தை அடைவதற்கு ஒவ்வொரு மகான்களும் எத்தனையோ வழிகள் சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய வள்ளலார் மாணிக்க வாசகருடைய வாசகத்தை படிக்கும் போதே நான் அந்த பேரானந்தத்தை அடைந்து விட்டேன் என்கிறார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து, ஊன் கலந்து உயிர் கலந்து ஒப்பாமல் இனிப்பதுவே. அதுக்கப்புறம் திகட்டல, அப்பவும் திகட்டாமல் இனிப்பதுவே, அதுதான் பேரானந்தம். அந்த ஊனினை உருக்கி ஒளி பெருக்கும் போதுதான் அந்த பேரானந்தத்தை அடைய முடியும். அந்த பேரானந்தத்தை அடைவதுதான் வீடு பேரு. ஆக இந்த வீடு பேரு என்பதற்கு இந்த ஸ்டெப் அறம் செய்ய வேண்டும். அறத்தினால் அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை பிறருக்கு உதவி பல வகையிலும் நன்மை செய்து அதன் மூலமாக இன்பம் அனுபவிக்க வேண்டும். அந்த இன்பத்திலும் மாயை என்கின்ற மறைந்து போகிற, முடிந்து போகிற, திகட்டக்கூடிய இன்பத்தை கடந்து திகட்டாத ஓட்டாத பேரின்பத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் வீடு பேர். அந்த இன்பத்தை அடைவதுதான் பிறவி எடுத்ததின் நோக்கம். ஈதல் அறம், பிறருக்கு கொடுத்தது ஈதல் அறம். தீவினை இன்றி ஈட்டல் பொருள். காதல் இருவர் எஞ்ஞான்றும் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். பரனை நினைத்து இம்மூன்றையும் விட்டதே வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த பரனை நினைத்து இந்த மூன்றையும் விட்டதே வீடு பேரு என்று கூறிக்கொண்டு, இந்த அறம், பொருள், இன்பம், வீடு பேரு என்ற இந்த வழியில் நாம் செல்வதற்கு நம்முடைய மகர்ஷி நமக்கு உறுதுணையாக இருந்து மகர்ஷியின் பாதையில் செல்லும் போதுதான் நம்மால் இதை அனைத்தையும் உணர முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது, அந்த பாதையில் செல்ல முடிகிறது. அனைவரும் அந்த பாதையில் செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள், செல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு, ஏன்னா மகான்கள் மட்டும்தான் உணரணும்னு இல்லை, எல்லாரும் உணரலாம், உணர முடியும், உணர வேண்டும், இறைநிலை உணர வேண்டும் என்ற ஏக்கம் மனதில் இருந்தால் அதை அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மன்றத்தில், இந்த அறக்கட்டளையில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அறக்கட்டளையினருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை கூறி, இதுகாரும் பொறுமையுடன் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.